அன்னை அமெரிக்கா நிறைய நாட்டை அழிச்சிருக்கான். அதே மாதிரி அன்னை அமெரிக்கா தேவையில்லாம நிறைய நாட்டை வளர்த்து விட்டான். அதுல முக்கியமான பயப்பிள்ளைங்க இந்த சீன பயப்பிள்ளைங்க வளர்ந்து வழக்கம் போல அமெரிக்காவே சேலஞ்ச் பண்ணாங்க. சேலஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அமெரிக்கா முழிச்சுக்கிச்சு. என்ன நம்மளே உரைச்சு பார்க்கிறேன், உண்மையா உரைச்ச முடியுமா, டேட்டா எடுங்கடா அப்படிங்கிறக்குள்ள விடிஞ்சு போச்சு. அதுக்குள்ள சீனா திங்கு திங்கு திங்குன்னு ஆடாத ஆட்டம்லாம் ஆடிடுச்சு. டேட்டா எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஐயா சாமி 2070 வரும்போது கூட சீனா வந்து அமெரிக்கா கிட்ட கூட வர முடியாது. அமெரிக்கா விட்டு கொஞ்சம் தூரமா தான் இருக்க முடியும். அதுக்கு இப்ப நம்ம சப்போர்ட் பண்ற மாரி பண்ணா மட்டும்தான் அதுவாச்சும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டார்கள். அப்ப உண்மையான ஆக்சுவல் டேட்டா அமெரிக்கா கையில சிக்கிருச்சு. இது போதுமே, ஜெயிக்க முடியும்னா தான் தலைவன் இறங்கி ஆட்டத்தை கிளச்சி விட்டுருவானே. தோற்றுருவோம் அப்படின்னா தான் அந்த இடத்துல பம்முவார்கள். அப்ப ஜெயிக்க முடியும். இறங்கி செய்வார்கள். சீனா ஏமாந்துருச்சு. அட்லீஸ்ட் 2070 வரையுமாச்சும் அடங்கி கடந்திருக்கணும். அதாவது ஷி ஜின்பிங் அவர் கனவை தொலைச்சிருக்கணும். அதுக்கடுத்து எவனாச்சும் வரவன் சாதிச்சுக்கட்டும், நம்ம அப்படியே அமைதியாவே இருந்து போயிடுவோம் அப்படின்னா சீனாவோட எதிர்காலம் ஜாதகம் எல்லாமே வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இந்த மனுஷனோட ஒரு பேராசை, உலகம் முழுக்க சீன சாம்ராஜ்யம் வரணும்னு ஆசைப்பட்டு செயல்பட்டா கூட பாதிப்பு கம்மியா இருந்திருக்கும். வந்துருச்சு, உலகத்தோட எதமா நான் தான் முடிச்சூடா மண்ணேன் அப்படின்னு செயல்பட்டதுதான் அம்புட்டுக்கு காரணம். இப்ப அமெரிக்கா இறங்கி அடிச்சு அதோட ஆக்ரோஷத்தை தொடரும்போது மீண்டும் அமெரிக்காவை சீனா சீண்டுது. எப்படி சீண்டுது அப்படின்னா, பொதுவாவே சீனா கிட்ட இருக்கக்கூடிய ஒரே பழக்கம், அவனுங்களுக்கு பிடிச்சது தெரிஞ்சது ஒரு விஷயம்தான். ஒரு ஊருக்குள்ள விற்க போனோம் அப்படின்னா அந்த ஊர் மார்க்கெட்டையே ஃப்ளட் பண்ணி விட்டுறது. ஒரு பயனும் இருக்க முடியாது. எல்லாம் வெள்ளத்துல அடிச்சு சாவு அப்படிங்கிற மாதிரி பிரைஸையும் ஸ்டாக்கையும் இறக்கி விட்டு போயிட வேண்டியது. அதுக்கப்புறம் அவன் குலதெய்வத்துக்கு வேண்டுதல் வச்சா கூட மார்க்கெட்டை காப்பாற்ற முடியுதில்ல. ரொம்ப கஷ்டமா போயிருது. பூரா சீன ப்ராடக்டா மாறி போயிருது. இது நம்ம மட்டும் கிடையாது. அமெரிக்கா, ஐரோப்பா எவனுமே இதுக்கு விதிவிலக்கு இல்லை. எல்லாருமே இந்த விஷயத்துல ஏமாந்தான் போனார்கள். இந்தியா மார்க்கெட்ல சீனா ஆதிக்கம் செலுத்துறதை காட்டிலும் மற்ற நாடுகள் மார்க்கெட்ல ஆதிக்கம் செலுத்தி தான் சீனா இவ்வளவு பெரிய நாடா மாறி இருக்கு. ஒரு பொருளாதாரத்தை பலத்தை பெற்றிருக்கு. நம்ம ஏமாந்தோமா, அதெல்லாம் தனி கதை. ஊர் பூரா வாய் பேசுறல்ல, உலகத்துக்கே கிளாஸ் எடுக்கிறல்ல. ஆனா சீனா சாதிச்சது, அதாவது மார்க்கெட்டை பிடிச்சு பெரிய அளவு கல்லா கட்டினது அப்படின்னு பார்த்தோம்னா, அன்னை அமெரிக்கா ஊர்லயும் ஊர் பூரா எங்க சண்டை வம்பு நடந்தாலும் சரி அங்க நான் வருவேன். அப்படி வரும்போது என்னை தடுத்தேன்னா ஐரோப்பிய மார்க்கெட்டை மறந்துரு அப்படின்னு தேவையே இல்லாத இடங்கள்ல வந்து ஹீரோயிசத்தை காட்டினா ஐரோப்பா மார்க்கெட் தான். ஏன் அப்படின்னா சீனாவோட ஏற்றுமதியில் ஒரு 15% அமெரிக்கா மட்டுமே. அதுக்கடுத்து ஒரு 2% குறைச்சிக்கிட்டு 13.5% மேலே ஐரோப்பா தான். 2 பயல்களும் தான் கணிசமாக இவனுங்களோட பொருளாதார பலத்தையே கூட்டி விட்டது. ஆனால் வாயப்பாரு, அதோட விளைவு அங்கே மார்க்கெட்லாம் இங்கே அடி வாங்குற மாதிரி அங்கேயும் அடி வாங்கும்ல. ஏறக்குறைய எல்லாம் ஃப்ளட்டாகி போய் கிடக்கும்போது டொனால்டு ட்ரம்ப் வரும்போது என்ன ஆகும்? ஏன் அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப் தான் பெரிய அளவு முதல்ல சீனாவுக்கு எதிராக அமெரிக்க சந்தையை கட் பண்ணணும்னு டாக்ஸை கண்ணா பின்னான்னு கூட்டி வச்சாரு. பைடன் நிர்வாகம் வந்து அந்த டாக்ஸை எடுக்கவே இல்லை. ஃபுல் ஃபோக்கஸ் உக்ரைன் யுத்தத்தில் இருந்தாலும் ரஷ்யாவுக்கு ஹெல்ப் பண்ணாத அப்படின்னு 1000 தாட்டி பைடன் ஷி ஜின்பிங்கோட பேசினாலும் இந்த டாக்ஸ் விவகாரத்தை அவர் எட்டி கூட பார்க்கல. அவர் செஞ்ச உருப்படியான விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு. அந்த டாக்ஸை மாத்துறேன், குறைக்கிறேன், கூட்டுறேன், அதை பத்தி பேச்சே கிடையாது. அது தனி. நீ சமகாலத்துல உள்ளதை பேசிக்க அப்படின்னு சொல்லி 4 வருஷமும் கண்டுக்கல. அதே சமயம் 4 வருஷம் போகும்போது சீனாவுக்கு எதிரான தடைகள் அப்படிங்கிறது ஏகபோகமா அமெரிக்க மார்க்கெட்ல இருந்தே தூக்கி வீசிட்டாரு மனுஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஏகப்பட்ட தடைகள், சிப்பு, பேட்டரி, காரு அப்படின்னு ஒட்டு மொத்தமா ஒரு கனெக்டிவிட்டி நடக்குதா, சாஃப்ட்வேர் ரீதியில நடக்குதா, நோ, தடை அப்படின்னு சொல்லிட்டாரு. இது ஏறக்குறைய மார்க்கெட்ல இருந்து தூக்கி வீசுற சம்பந்தம். ஒரு ஹார்ட்வேர்ல இருந்து ப்ளூடூத் இயங்குது அப்படின்னா கனெக்டிவிட்டி, இது சீன கனெக்டிவிட்டியா, சீன ஹார்ட்வேரா, தடை. முடிஞ்சு ஜோலி. ஒட்டு மொத்தமா டாப் டு பாட்டம் தூக்கி எறிகிற சமந்தான். இப்படி ஒரு தடையை போட்டார். இப்ப ட்ரம்ப் வந்து என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறதான். ஏடா நான் மிதிக்கணும் அப்படின்னு நினைச்சோன்னா நீ மிதிச்சு புட்ட அப்படிங்கிறனால அவர் சீனாவை குழி தோண்டி புதைக்கிற வேலையை தான் பார்ப்பார். அப்படி ஒரு சூழ்நிலையில சீனா தன் பங்குக்கு நரி வேலையை காட்டுச்சு. இது டொனால்டு ட்ரம்ப்பை நேரடியா சீன்றக்கு சமந்தான். என்ன அப்படின்னா அமெரிக்க மார்க்கெட்டை ஏறக்குறைய ஃப்ளட் பண்ணி விட்டார்கள் அப்படிங்கிறதா. என்னடா இப்பதான் இம்புட்டு தடைகள் போட்டோம், எப்படா ஃப்ளட் பண்ண அப்படின்னா, ஐயா சாமி நீ தடையெல்லாம் கடைசி போகும்போது போடுற,
நார்மலான கார்ப்பரேட் புத்தி என்ன அப்படின்னா, இயர் எண்ட்ல எவ்வளவு பெண்டிங் இருக்கோ, அத அந்த மாசத்துல போட்டுரு. எவ்வளவு சேல்ஸ் பெண்டிங் இருக்கோ, அந்த மாசத்தோட டார்கெட்டு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாத. அந்த பெண்டிங் எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி எல்லா பக்கமும் போட்டு முடிச்சிரு அப்படிங்கிறது தான் கார்ப்பரேட்டோட சேல்ஸ் தியரி. அந்த தியரிய சீனா அடுத்த 4 வருஷத்துக்கு அமெரிக்க சந்தையில என்ன வேலைய செய்யணுமோ, அத இப்பயே செஞ்சுட்டாய்ங்க. பிரைஸு, ஸ்டாக்கு, கிரெடிட்டு எல்லா கருமத்தையும் குடுத்து உள்ள பம்ப் பண்ணி விட்டார்கள். அமெரிக்க மார்க்கெட் ஏறக்குறைய 4 வருஷத்துல இருந்து சீனாவுக்குள்ள என்னெல்லாம் வருமோ, ஏறக்குறைய இந்த 6 மாதங்கள்ல உள்ள போயிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இது சீனா மிகைப்படுத்தி சொல்லுதா அப்படின்னு கேட்டா வாய்ப்புகள் இருக்கு. நரி சொல்ற அம்புட்டையும் நம்பிற முடியாது. பொய் சொல்லுவான். ஆனா 2 வருஷத்துக்காச்சும் மார்க்கெட்ட உள்ள கொண்டு போயிட்டார்கள் அப்படிங்கிறதான். ஏன் அப்படின்னா, இவர்களோட பேலன்ஸ் ஷீட் ஏற்றுமதி, இறக்குமதி அப்படிங்கிறது கணிசமா உயர்ந்திருக்கு. இவ்வளவு கணிசமா எங்கிட்றா வித்த அப்படின்னா, அதே பழைய ஆட்களுக்கு தான் நான் எங்க போவேன் அப்படிங்கிற மாரி. அதே பழைய ஆட்களுக்கு இப்ப என்னடா பொருளாதாரம் கிழிக்குது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வேலைகள பார்த்து தொலைச்சீங்க. உலகத்துல உள்ள அம்புட்டு பேரையும் அலற விட்டீங்க. அப்புறம் எப்புட்றா அப்படின்னு கேட்டா, அம்புட்டையும் எக்ஸ்ட்ரா போய் இறக்கியிருக்கார்கள். இது ஏறக்குறைய டொனால்ட் ட்ரம்ப் வரும்போது அவர சேலஞ்ச் பண்ற மாரி தான். "ஏய் 4 வருஷத்துல நீ ஒண்ணும் பண்ண முடியாது. பண்றக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்து 4 வருஷம் ஓடி போயிரும். அந்த 4 வருஷத்துக்கான கல்லாவ ஏற்கனவே நான் கட்டிட்டேன். அதனால உன்னைய ஃப்ரீயா எதிர்கொள்ள போறேன்." அப்படிங்கிற மாரி சீனா ட்ரம்ப சீண்டியிருக்கு. இப்ப ட்ரம்ப் என்ன பண்ணுவாரு அப்படிங்கலாம். ஏறக்குறைய ஒரு 0 அப்படிங்கிற நோக்கி கொண்டு போனாருன்னா, சீனா தடுமாறிரும். பெரும்பாலும் அமெரிக்கா கொண்டு போகுது அப்படின்னா, ஊரே கொண்டு போன்னு சொல்லும். ஐரோப்பா குட்டி போட்ட பூனையாட்டம் பின்னாடியே வந்து வாய் பேசினாலும், அமெரிக்கா போற திசைக்கு தான் போவாய்ங்க. அதுவும் உள்ளூர் மார்க்கெட் ஃப்ளட் ஆகி போய் கிடக்கிறத நாள்தோறும் பார்த்து கதறக்கூடிய ஐரோப்பியர்கள், உடனே அமெரிக்கா பின்னாடி போயிருவார்கள். அப்ப ஏறக்குறைய 0வ நோக்கி போம்போது, சீனாவுல பெரிய அளவு தடுமாற்றம் வரும். என்னதான் கொண்டு போய் குடுத்துட்டோம், கல்லா கட்டிட்டோம் அப்புட்னாலும் 4 வருஷத்துக்கான சம்பளத்த போட போறார்களா அப்படின்னு கேட்டா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அப்ப 4 வருஷமும் சம்பளம் குடுக்கணும்ல. சம்பளம் குடுக்க ஃபேக்டரி ரன் ஆகணும். பெரும்பாலும் ஏற்றுமதிய நம்பி இருக்கக்கூடிய சீனா ஏற்கனவே தள்ளாடுது. அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்த தடைகள் பெரிய அளவு விழுகும்போது, "என் மேல தடை போட்டேன்னா, உன் மேல போர் போடுவேன்" அப்படின்னு சொல்ல முடியாது. பதிலுக்கு "உன் மேல தடை போடுவேன்" அப்படின்னு சொல்லலாம். ஆனா வாய்ப்புக்கள் பிரகாசமா அதுல ஜெயிக்கிறக்கு சீனாவுக்கு இருக்கான்னு கேட்டா, ஆஸ்திரேலியா கிட்ட தடை போட்டு மண்ண கவ்வி சீனா இருள்ல முழுகுச்சு. எது? நிலக்கரிக்கே. அப்ப அண்ணன் அமெரிக்காவுக்கு எதிரா தடை போட்டு ஒண்ணும் சாதிக்க முடியாது. சீனால பெரிய அளவு ஒரு உள்ளூர் புரட்சிய கொண்டு வரதுக்கு காத்துக்கிட்டு இருக்கும்போது, உள்ளூர்ல பெரிய அளவு வேலையில்லா திண்டாட்டம் தலை விரிச்சு ஆடும். அத வேகமா பண்றக்கான வேலைய இந்த சீல்டன் மூலியமா அதிபர் ஷி ஜின்பிங் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லப்படுது. டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஏறக்குறைய 0வ நோக்கி கொண்டு போகும்போது, ஏற்கனவே பைடன் போட்ட திட்டத்த அப்படியே கொண்டு போனாலே இங்க சிதறிரும். ஏன் அப்படின்னா, கார் மார்க்கெட் முற்றிலும் ஆட்டோமொபைல் மார்க்கெட் சிதறும். அதுக்கடுத்து இஷ்டத்துக்கு டெக்னாலஜி சார்ந்த தடைகள் போடும்போது பயப்புள்ளைங்க சுருண்டு விழுகிற காலகட்டமா இருக்கும். அதுவும் அத தாண்டி இந்த மாரி 0வுக்கு கொண்டு போகும்போது, அதாவது முற்றிலும் தடை, டாக்ஸ் எல்லாம் கூட்டல பார்த்துக்க அப்படிங்கிற மாரி 1, 2 செக்மெண்ட்ட ட்ரம்ப் தன் பங்குக்கு அடிச்சாலே போதுமானது. அங்க பெரிய அளவு வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரிச்சு ஆடும். ஃபேக்டரிகள் படுத்து தூங்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரும். அப்ப அங்க ஏதோ ஒரு கலவரமோ, புரட்சியோ ஈஸியா கொண்டு வர முடியும். இதற்கு 4 வருஷம் ட்ரம்ப் போராட வேண்டியதில்ல. 2 வருஷம் போராடு அப்படிங்கிற மாரி தான் இப்ப சீனா சீண்டி விட்டுருக்கு. பதிலடி குடுக்க அமெரிக்காவும் தயாராயிருச்சு. ஏன் அப்படின்னா, பைடனே ஏற்கனவே பெரிய அளவு தடைகள போட்டார். அத ஆக்ரோஷமா கொண்டு போறது மட்டுமே அடுத்த அமெரிக்க அதிபர் கையில இருக்கு. ஆக்ரோஷமா கொண்டு போயிருவாரு. ஆட்டோமேட்டிக்கா அவர்களோட ரோட் மேப் அதுக்கு வழி விட்டுரும். ஆனா ட்ரம்ப பொறுத்தவரையும், அவன் போட்ட ரூட்லயா நான் போறது? அதையும் கொண்டு போவேன். பேரலரா நான் ஒரு ரோடு போவேன்னு அவரு செய்ய போற சேட்டையில, சீன சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது அதிபர் ஷி ஜின்பிங் காலத்தோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி எழுதிற வேண்டியது தான். நன்றி, வணக்கம்.